இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் இலைப்பாறுதலை பற்றி பேசியிருக்கிறார். அந்த இலைப்பாறுதல் என்னென்னா, ஏசாயா 28:11-12 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு, ஜனங்களோடு நான் பேசுவேன். அப்போ எப்படி பேசுவேன் அப்படின்னா, அந்நிய பாஷைகளில் பேசுவேன். அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவார். ஆங்கிலத்தில் ஸ்டாமரிங் லிப்ஸ் அண்ட் வித் அன் அன்னோன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது அந்த அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுவே இலைப்பாறுதல் அப்படின்னு சொல்லியிருப்பார். எது இது வேணா? எது மேலே என்ன சொல்லியிருக்காரு? அந்நிய பாஷையில் பேசுகிறது இலைப்பாறுதல் என்று பேசுகிறார். நான் அவங்களோட பேசுவேன். தேவன் நம்மோடு பேசினாதான் அது நமக்கு இலைப்பாறுதல். தேவன் எப்படி பேசுவார்னா, அந்நிய மொழிகளிலும் அந்நிய பாஷைகளிலும் பேசுவேன்னு சொல்லி வாக்கு தத்தத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும்போது, நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியான் நம்புவாங்க, ஆனால் அவங்க பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா பெரிய யோசிப்பாங்க. அப்படியே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தங்கள் மீது வாங்கி கொள்கிறார்களோ, அவங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா அவர் ஒரு கொடை அல்லது கிஃப்ட். பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு. அதில் ஒன்று அந்நிய பாஷை. இதை யார் மேலேயும் அவர் திணிக்க மாட்டார். அதனால் வேண்டியவங்க வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷையில் பேசணும்னு விருப்பமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு நீங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் முழு உள்ளத்தோடு உங்கள் விருப்பத்தோடு நீங்கள் பேசலாம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு அல்லது என்னது கொடை. அதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போது இந்த அந்நிய பாஷையில் பேசினா என்ன சார் பெனிஃபிட்டு? எனக்கு என்ன சார் பெனிஃபிட்டு? அது எனக்கு ஒன்றுமே புரியாது. வேத வசனம் சொல்லுது, அது உனக்கு இலைப்பாறுதல். இதுவே தேவன் விரும்பின இலைப்பாறுதல். அந்நிய பாஷைகளை பேசுறது இலைப்பாறுதல். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ அவர் எப்படி தராரு? நீ அந்நிய பாஷையில் பேசும்பொழுது. எஸ், எவ்வளோ சந்தோஷமான செய்தி. அதனால் நான் உங்களை எல்லோரும் ஊக்குவிக்கிறேன், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. காட் பிளஸ் யூ.